மோனிகா என்ன பண்ற? படிச்சிட்டு இருக்கேம்மா. மோனிகா உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னம்மா குட் நியூஸ்? உனக்கு ஒரு தம்பி பாப்பா வர போறான். என்னது தம்பி பாப்பாவா? ஆமாமா தத்தெடுக்கிறோம். என்னது தத்தெடுக்கிறீங்களா? அந்த மாதிரி தம்பி ஒண்ணு எனக்கு தேவையில்ல. மோனிகா தத்தெடுத்தா தப்பு இல்லம்மா, உனக்கு உன் சொந்த தம்பி மாதிரியே இருக்கும். நீங்க ஒன்னா படிக்கலாம், ஒன்னா ஸ்கூலுக்கு போலாம், ஒன்னா சாப்பிடலாம், ஒன்னா ஷாப்பிங் கூட போலாம். அதனால நீ சொந்த தம்பி மாதிரியே நினைப்ப. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அந்த மாதிரி தம்பியே தேவையில்ல. அதெல்லாம் முடியாது. ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணு. அவங்க தான் தங்க போறான். அவன் ஒண்ணு என் தம்பி கிடையாது. என் ரூம் எல்லாம் அவனுக்கு நான் ஷேர் பண்ண மாட்டேன். இருந்துட்டு போது நீ ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணு. என் அன்பு மகனே பாப்பா உள்ள. ஹலோ, என் பேரு ஐசக். எப்படி இருக்க மோனிகா? என் அன்பு மகனே. நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, அம்மா நான் இருக்கல. வா உன் புது ரூமுக்கு போலாம். இங்க பாத்தியா, இதுதான் உன்னோட புது ரூம். உனக்கு பிடிச்சிருக்கா? விளையாடு. ரூம் பிடிச்சிருக்காப்பா? சரி இரு, நான் உனக்கு சாப்பிட எதனா கொண்டு வரேன். ஐசக், மோனிகா வாங்க, உங்களுக்கு சாப்பிட எடுத்து வந்திருக்கேன். ஆமாப்பா, எல்லாம் நான் உனக்காகவே செஞ்சேன். வாப்பா வந்து சாப்பிடு. உனக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்க உட்கார்ந்து சாப்பிடுப்பா. டேய் ஏந்திரா இங்க இருந்து. இது நான் உட்கார்ற இடம். சாரிக்கா, இது உன் இடம் எனக்கு தெரியாதுக்கா. உனக்கு எப்படிடா தெரியும்? நீ இன்னைக்கு தானே வந்த. மோனிகா எதுக்கு தம்பி கிட்ட சத்தம் போடுற? அம்மா அக்கா திட்டாதம்மா. நான் தள்ளி போய் உட்கார்ந்துக்கிறேன்மா. அக்கா சாரிக்கா. பரவாயில்ல. சரி பசங்களா, சீக்கிரம் சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. அம்மா சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. Thank you பா. அக்கா சாரிக்கா, நான் உன்னை ஹர்ட் பண்றதுக்காக நீ கூப்பிடலக்கா. பரவாயில்லப்பா, நீ என்ன அம்மான்னு கூப்பிடலாம். சரி ஆப்பிள் சாப்பிடு. குட்ரா, இது ஏன் ஆப்பிள். உனக்கு வேணும்னா நீ அப்புறமா சாப்பிட்டுக்கோ. சரி நீ சாப்பிடுக்கா, நான் அப்புறமா ஆப்பிள் சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்களேன். அதெல்லாம் என்னால ஷேர் பண்ண முடியாதுமா. பரவாயில்லமா, அக்காவே சாப்பிட்டோம். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு, சும்மா இந்த அம்மா அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்து. நீ ஒண்ணும் எங்க அம்மாக்கு பையன் கிடையாது. நான் தான் உங்களுக்கு பொண்ணு. எதுக்கு இப்ப சும்மா அழுத டிராமா பண்ற? இன்னைக்கு தானே வந்த, அதுக்குள்ளேயே அம்மா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா? நீ அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுல உனக்கு ஒண்ணு எங்க அம்மா அம்மாவாயிட மாட்டாங்க. நான் ஒண்ணு உனக்கு அக்காவாயிட மாட்டேன், சரியா? நல்ல வேலை போயிட்டான். மோனிகா என்ன காரியமா பண்ற? இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வருது? அம்மா அவன் ஒண்ணும் என் தம்பி கிடையாது. எனக்கு அவனை பிடிக்கவும் இல்ல. மோனிகா இந்த மாதிரி நான் உன்னை எப்பயும் பார்த்தது இல்லையே, ஏன் இந்த மாதிரி வெறித்தனமா நடந்துக்கிற? ஏன்னா அவன மாதிரி நான் ஒன்னும் அடாப்டட் பொண்ணு கிடையாது. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. மோனிகா நான் உன்கிட்ட ஒரு உண்மையா சொல்லணுமா? என்னம்மா உண்மை? மோனிகா பல வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையே இல்லாம இருந்தேமா. நான் போகாத டாக்டர் இல்ல, நான் போகாத கோயில் இல்ல. டாக்டர் எல்லாம் உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்பதான் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க ஏன் குழந்தைய தத்தெடுக்க கூடாதுன்னு. நானும் ஒரு குழந்தைய தத்தெடுத்தேம்மா. கொஞ்ச நாள்ல நானும் அந்த குழந்தையும் ரொம்ப அன்பாயிட்டோம்மா. அந்த குழந்தைதாம்மா நீ. இல்லம்மா, நீங்க போய் சொல்றீங்க. இது உண்மை கிடையாது. இல்ல மோனிகா, இதுதான் உண்மை. நான் உங்க உண்மையான பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இல்லன்றீங்களே, என்னால தாங்க முடியல. எதுக்கலனாலும் இதுதான் உண்மை. அப்ப தம்பி மாதிரி நானும் அடாப்டட் பொண்ணு தானா? ஆனா இந்நாள் வரைக்கும் நான் அடாப்டட் பொண்ணு மாதிரியே ஃபீல் பண்ணது இல்லம்மா. ஏன்னா உன் மேல நான் அதிகமா அன்பு வச்சிருக்கேம்மா. அம்மா இதை ஏமா நீங்க என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்லல?
ஏன்னா நீ சின்ன பொண்ணுமா, அதனாலதான் சொல்லல. ச்சே, நான் தம்பி கிட்ட கடுமையா நடந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் என்னம்மா பண்றது? நீ தம்பி கிட்ட போய் மன்னிப்பு கேளுமா. சரிம்மா. அக்கா என்ன காசுமே காட்டல. ஐஸ் அக்கா, இது மூயறமாக்கா. நான் ஏந்து போயிரேன்க்கா. வேணாப்பா, நீ இறங்காத. என்ன மன்னிச்சுக்கோப்பா. நான் தெரியாம உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். இனிமேட்டு நான் உன்னை எதுவுமே திட்ட மாட்டேன். இனிமேட்டு நம்ம ஒன்னா விளையாடலாம், ஒன்னா சாப்பிடலாம், ஒன்னா படிக்கலாம். சரியா?